கையை தூக்க முடியல, கையெல்லாம் உடச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சுயநலவு இல்லாத மாதிரி அவன் அப்படி நான் பார்த்து அடி வாங்கும்போது கூட அப்படி பார்க்கல. இந்த வீடியோல பார்க்கும்போதுலாம் உடம்பு ஃபுல்லா ரொம்ப சிரமத்துல இருந்தேன். லாஸ்ட் கார்னர் சீட்ல உட்காந்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன். சட்டெல்லாம் நைட்டு அடிச்ச மாதிரி ஒரு ரொம்ப டஸ்டா இருந்துச்சு. வண்டி மூவ் ஆகுது. மூவ் ஆனோடனே நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன். தூக்கம் இல்லாம இப்படி கண்ணு மூடி இப்படின்னு கை கட்டி முட்டிக்கால் போட வச்சு அடிக்கிறாங்க. என்னால பார்க்க முடியல. சவுண்டு மட்டும் கேட்குது. மனசு பதறுது. உடனே அடிச்சா நீ இது பண்ண மாட்ட, உங்க அண்ணனை உன் தம்பியை பொறுச்சா சொல்லுவேல அப்படின்னு சொல்லிட்டு என்னை இறக்குறாங்க. கண்ணை கட்டிடுறாங்க. கையையும் கட்டிட்டு கண்ணையும் எந்திரிச்சு ஸ்ரீசெட் ஃபுல்லா மண்ணு. கேட்குறேன் அழுதுகிட்டே, சொல்லிடுறா சொல்லுவேன். அதை பாக்குறேன். இல்ல அதே இதுலயே இருந்தேன். தம்பி மேலேயும் அவன் அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. உடனே அவர் அதை தாங்க முடியாம தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டோடனே வேகமா ஒரு போலீஸ் உள்ள வந்து செருப்பாலேயே தண்ணியில் அடிச்சு அப்படி கீழே உக்காந்துட்டேன். அவன் 2 சீட்டுக்கு நடுவில். வேணாம் சார் ஒத்துக்கிற வைக்கணும்னு அடிச்சிருக்காங்க சார். எப்படியாவது ஒத்துக்கிற வைக்கணும். ரொம்ப கஷ்டமா சார். இது ஷூ வச்சு மிதிச்ச மாதிரி ஒரு, அதாவது நானும் அண்ணனும் 2 பேரும் சேர்ந்த வேலைக்கு கிளம்பணும். நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க அம்மா சாப்பாடு வைக்கவான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்புறோம் 2 பேர் வீட்டில் இருந்து. நான் வந்து பஸ்ஸில் ஏறி ராமநாதபுரத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க கோயிலுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 11 மணி போல் எனக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த கோயில் கடையில் ஃப்ரெண்டு அண்ணனா இருக்கவர் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி அண்ணனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ள அப்படின்னு சொன்னோன்னே, விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம். சரி போகுது. அந்த மணி ஒரு 2-2:30 ஆகுது. திருப்பி ஒரு கால் வருது, ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் வேகமாக வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு இங்கே வீட்டுக்கு வரதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. இங்கே பக்கத்தில் இருக்க பெரியவங்க விசாரிக்கிறோம். நீ போகாத, உன்னையும் பிடிச்சி வச்சுக்கிறோங்க அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு சரி கேட்கல, மனசு கேட்கல. ஒரு 9 மணி வரைக்கும் பார்த்துட்டு அம்மாவை கூட்டிகிட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டேன். ஸ்டேஷன் போய் பார்த்தோம். உள்ளே விட்டாங்க. அவன்கிட்ட கேட்க சொன்னாங்க. கேட்டோம். எதுவும் எடுத்தா கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்க சொன்னாங்க. கேட்டோம். அவனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு சாஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தேன். டிஷர்ட்டு உள்மணியன் மட்டும் போட்டுருந்தேன். பேண்ட்டு உள்மணியன் பார்த்தேன். நல்லா தான் இருக்கும். சரி காலைல பெருசாக நாங்கள் எடுத்துக்க விசாரிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய பெருசாக அந்த டைமில் அடிச்சிருந்தாங்களாண்ணா? அடி வாங்கின மாதிரி தெரில. நார்மலாக கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. நார்மலாக தான் இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னு மட்டும் சொல்லியிருப்பேன் போல். திருப்பி கிளம்பி சரி காலைல என்னன்னு பார்த்துக்கலாம், காலைல போயிட்டு இல்லாட்டி என்ன நேரம் பெரிய ஆள் வச்சு பேசி என்னன்னு விசாரிக்க சொல்லலான்னு சொல்லிட்டு நாங்களும் அசால்ட்டாக இருந்துட்டு நான் வந்து தூங்கிட்டு எப்போவுமே 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 6 மணிக்கெலாம் கதவு தட்டி பீரோ சாவி கொடுங்கன்னு அம்மாட்ட கேட்டு திறந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுட்டு போலீஸ் வந்து செக் பண்ணாங்களா? போலீஸ் ஆமாம் 3 போலீஸ் வந்தாங்க. வண்டி டெம்போ ட்ராவலர் வந்து வீட்டுக்கு அந்த அடுத்து பக்கத்து வீட்டுக்கு ரைட் சைடில் நிற்கிது. அதுக்குள்ளே அண்ணன் உட்காந்துருக்காங்க. அருண்